Hi all, welcome back to my channel. Hope everyone is doing good. So இன்னைக்கு வீடியோ வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ஆப்டான வீடியோன்னு நினைக்கிறேன். லைக் இப்போ குழந்தைங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சிருக்கும், ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஆன்லைன் கிளாஸில் குட்டி குழந்தைங்கள, அதாவது கிண்டர் கார்டன் குழந்தைங்களெல்லாம் வந்து எப்படி உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். என்கிட்ட ஒரு 2-3 பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் அண்ட் தே ஜஸ்ட் செட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் எனக்கு வந்து இப்போ ப்ராப்ளமே இல்லாமல் குட்டி பையன் உட்காந்துக்கிறான் அப்படிங்கிறலாம் ரெஸ்பான்ஸ் வந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் அதை வீடியோவை போட்டால் மெனி பேரண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி இந்த வீடியோவை போடுறேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ லெட்டர் ஏ ஃப்ரீ பிரிண்டபிள் வந்து விட்டுருந்தேன் அண்ட் ஐ காட் ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் ஃபார் இட். நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ ஜஸ்ட் ஆல்சோ காட் சம் குழந்தைங்களோட ஒர்க்லாம் கூட எனக்கு கிடச்சிது. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். பிகாஸ் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ பிக் திங், பட் அந்த க்ரியேட் பண்ணது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கன்னா ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அபவுட் இட் அண்ட் ஹாப்பி அபவுட் இட். லெட்டர் பியோட ஃப்ரீ பிரிண்டபிள் வந்து கம்மிங் டியூஸ்டே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. ஸோ தட் அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ், ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்படி சின்ன குழந்தைங்கள வந்து ஆன்லைன் கிளாஸில் பிரச்சனை இல்லாமல் உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு 10 டிப்ஸில் சொல்ல போகிறேன். அந்த 10 டிப்ஸை 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். லைக் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பிஃபோர் த கிளாஸ் என்ன பண்ணணும், அண்ட் ஆன் த டே ஆஃப் த கிளாஸ் என்ன பண்ணணும், அண்ட் கிளாஸ் நடக்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டிப்ஸை வந்து நான் 3ஆக பிரிச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிஃபோர் த கிளாஸ் என்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, உங்கள் வீட்லேயே ஒரு இடத்த ஆன்லைன் கிளாஸுக்குன்னு ஒதுக்கிடுங்க. லைக் ஒரு நாளும் ஒரு இடமா, ஒரு நாள் ஹாலில் சோஃபாவில், ஒரு நாள் பெட்ரூமில், ஒரு நாள் வந்து ஹால்லையே டைனிங் டேபிள் மேலே அப்படின்லாம் இல்லாமல் ஒரு இடத்த குழந்தைங்களுக்குன்னு ஆன்லைன் கிளாஸுக்குன்னு ஒதுக்கிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மைண்ட் தாட் வந்து இங்கே தான் நம்ம ஸ்கூல் அட்டன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். அண்ட் இட் வில் ஆல்சோ பி லைக் அவங்க ஒரு ஸ்கூல் அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் முதல்ல அப்போ தான் வரும். அண்ட் செகண்ட் வந்து இப்போ நான் ஒரு இடம் ஒதுக்க சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. அதாவது மேக்ஸிமம் ப்ளே ஏரியா பக்கத்தில் அந்த இடத்த அலோகேட் பண்ணாதீங்க, ஒரு பெட்டு கிட்டக்க அலோகேட் பண்ணாதீங்க. பெரிய பசங்களுக்கு ஓகே, சின்ன பசங்களுக்கு பெட்டு கிட்ட அலோகேட் பண்ணிங்கன்னா அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பெட்டில் ஏறிடுவாங்க, குதிப்பாங்க, இல்லை படுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களோட நார்மலான ஒரு என்ஜாயபிள் விஷயம். ஸோ அதை வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்கிற இடமா இல்லாமல் ஒரு ஓரமாக ஏதாவது ஒரு இடத்துல ஹால்லையோ இல்லை பெட்ரூம்லேயே வந்து மேக்ஸிமம் ஸ்பேஸ் பெருசாக இருந்ததுன்னா வந்து பெட்ரூம்லேயே பெட்டுக்கிட்ட இல்லாமல் வேறு ஒரு கார்னரில் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது 2வது. அண்ட் 3வது வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் தேவையோ அதெல்லாம் முந்தின நாளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஸ்கூல்லேருந்து இது நாளைக்கு நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து இப்போ ஒரு பிரிண்டபிள் தேவை, இல்லை ஒரு புக்கில் இந்த பேஜ் எடுத்து வச்சுக்கணும், அதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடி நாளே வந்து மார்க் பண்ணி ஒரு பேப்பர் கிளிப் வச்சோ இல்லை ஒரு பேப்பர் வச்சோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஒரு இன்சர்ட் பண்ணி அவங்க கேட்டோன்னா டக்குன்னு நம்ம அந்த பேஜ் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி எல்லா ரிசோர்ஸஸ் என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் முந்தினாலே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் தேடி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து குழந்தைங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுவாங்க. மெயினாக என்னென்னா, பெரிய பசங்க பரவாயில்ல, குட்டி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும், நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அவங்கக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்க. இது வந்து தப்பு கிடையாது, இட்ஸ் ஆக்சுவலி நார்மல். இயர்லி இயர்ஸ் கிட்டுக்கு வந்து இட்ஸ் வெரி நார்மல். அவங்க ஜாலியாக இருக்கிறதும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு 10 minutes தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டைவர்ட் ஆவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம அவங்கக்கிட்ட முழு கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது 3 டிப்பு. ஃபஸ்ட்டு, அதாவது நீங்கள் பிஃபோர் கிளாஸுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி உண்டான 3 டிப்பு. 2வது வந்து
ஆன் த கிளாஸ் டே, அதாவது கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மார்னிங் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து குழந்தைங்கள ஒரு 1 hour பிஃபோர் வந்து எழுப்பி விட்ருங்க. அந்த கிளாஸ் ஆரம்பிக்க போகிறதுனா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இல்லை 5 நிமிஷம் முன்னாடி அப்படி எழுப்பாதீங்க. அவங்களால அந்த தூக்க கலக்கத்துலேருந்து வெளியில் வர முடியாது. அது இன்னும் சிரமமாயிடும் குழந்தைங்களுக்கு. அவங்க அழுவாங்க, இல்லை ரொம்ப இரிட்டேட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 1 hour பிஃபோர். இப்போ நான் ஒரு சிம்பிளாக என்னோட குழந்தை எல்கேஜி படிக்கிறான். அவன் வந்து 7:30க்கு அவனுக்கு கிளாஸு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அவனை வந்து 6:30க்கு எழுப்பி விட்டுடுவேன். ஸோ தட் அவன் பொறுமையாக ரெடி ஆவான். லைக் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அவனோட பால்லாம் குடிச்சிட்டு அப்புறம் ஆன்லைன் கிளாஸில் வந்து உட்காருவான். ஸோ அந்த 1 hour கேப் வந்து அவன் முழிச்சு அவன் வந்து என்னென்னா மைண்டை வந்து கிளியராக ஆகிறதுக்கு வந்து இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ குழந்தைங்க வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க 1 hour முன்னாடி எழுப்பிட்டிங்கன்னா. அதே மாதிரி 2வது டிப்பு, கம்பல்சரி அவங்கள குளிப்பாட்டி விட்டுடுங்க. குளிக்காமல் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் தூங்கி எழுந்து குளிக்காமல் உட்காந்தாங்கன்னா ஒரு டயர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க, ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் குளிச்சிட்டாங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஸோ இது 2வது விஷயம். 3வது விஷயம், ஃபுட்டு. நல்ல ஃபுட்டு வந்து காலையில் வந்து கொடுங்க. நல்லா வந்து காலையில் அவங்கள சாப்பிட உட்கார வச்சு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண வைங்க. ஸோ தட் அதுவே அவங்களுக்கு பாதி ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதுக்குன்னு இன்கேஸ் சம் குழந்தைங்களுக்கு வந்து காலையில் வந்து ரொம்ப சீக்கிரமாக இறங்காது, அவங்க வந்து ரொம்ப நாசியட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு பால் இல்லை கஞ்சி, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, லைக் நியூட்ரிஷியஸ் ஃபுட்லேயே என்ன பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து அதை கொடுங்க. ஸோ தட் அவங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். இப்போ என் குழந்தை பார்த்திங்கன்னா பால் குடிப்பான். அதே மிஞ்சி அவனுக்கு வந்து பால் பிடிக்கலன்னா ஒரு சில சமயம் வந்து கஞ்சி குடிப்பான். கஞ்சி அவனுக்கு ஒரு சில சமயம் பிடிக்கும், ஒரு சில சமயம் எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த சமயத்தில் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அவன் ஏதாவது வெஜிடபிள் கொஞ்சம் வேக வச்சு சாப்பிடுவான். ஸோ அது வந்து மேபி ஒரு சில சமயம் வெஜிடபிள், இப்போ ப்ரொக்கோலிலாம் வேக வச்சு தருவேன். அவனுக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கு. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அதாவது நியூட்ரிஷியஸ் ஃபுட்லேயே என்ன பிடிக்குமோ அதை வந்து கொடுங்க. லைக் பிஸ்கெட் அப்படி கொடுக்காதீங்க. அவங்களுக்கு நியூட்ரிஷியஸாக என்ன பிடிக்குமோ அதை கொடுங்க. நம்ம வந்து கம்பல்சரி டிஃபன் தான் கொடுக்கணும், இல்லை சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது 3வது விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக 3வது பார்ட் என்னன்னா, கிளாஸ் நடக்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ முதல் விஷயம் என்னென்னா, நம்ம அவங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறிடணும். ஸோ ஏன்னா இப்போ வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாருமே லேப்டாப்புக்கு அந்த பக்கம் விர்ச்சுவலாக இருக்காங்க. அவங்கள ஃபிசிக்கலாக இவங்களால தொட முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவை. ஸ்கூல்னால் எப்படி ஒரு ஃப்ரெண்டு தேவை இல்லையா? ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம தான் அவங்களுக்கு தர முடியும். ஏன்னா நம்ம தான் ஃபிசிக்கலாக அங்கே இருக்கோம். அதாவது இப்போது ஒரு டீச்சர் ஒரு கொஷின் கேட்குறாங்க, அதை ஆன்சர் பண்ணுறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஏ அப்படின்னு கை தட்டிப்பாங்களே, அந்த மாதிரிலாம் அவங்களால லேப்டாப்பில் வந்து ஒரு ஃபீல் பண்ணி, அதாவது குட்டி குழந்தைங்க அந்த ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம தான் அவங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருந்து நம்ம அவங்களோட வயசுக்கு போய் அவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணணும். லைக் ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணாங்கன்னா, ஹே கமான் சூப்பரா அப்படின்லாம் வந்து இது பண்ணணும். 2வது விஷயம் இதே தான். அவங்க ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ரிவார்ட் பண்ணணும். ரிவார்டுங்கிறது உடனே ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச இது என்னவோ அதை வாங்கி கொடுக்கணும் அப்படி கிடையாது. லைக் வேர்டு வைஸாக நம்ம ரிவார்ட் கொடுக்கணும். ஒரு டீச்சர் கேட்டு குழந்தை ஆன்சர் பண்ணுதுடா, ஹைஃபைடா, செம்மடா, கலக்கிறப்போ நீனு, என்ன பெரிய ஆள்டா நீனு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வண்டர்ஃபுல்டா, சூப்பர், வண்டர்ஃபுல் பாய், யூ ஆர் டூயிங் வெரி குட், கிவ் மீ ஹை 10, கிவ் மீ ஹை 5 இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அது ஒரு பெரிய ரிவார்ட், லைக் பூஸ்டப் ஆகிடுவாங்க. இன்னும் நம்ம நிறைய ஆன்சர் பண்ணணும், இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகுவாங்க. ஸோ இது 2வது விஷயம். அண்ட் 3வது விஷயம் என்னென்னா, இப்போது வீடியோ வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அன்ஸ்டேபிள் ஆகும். அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து குழந்தைங்க கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் அந்த அன்ஸ்டேபிள் ஆகிற சமயம் நீங்கள் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஆர்ட்
ஆர்ட் ஆக்டிவிட்டீஸ், இல்லை நல்லா பசில் விளையாடலாம், ரிடில் விளையாடலாம், இல்லை ரைம்ஸ் பாடிட்டே நம்மளும் சேர்ந்து அவங்களோட டான்ஸ் ஆடலாம். அந்த அன்ஸ்டேபிள் ஆகிற சமயத்தில் நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அதே இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ வரும்போது இவங்களுக்கு ஸ்கூல் அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரியே இருக்கும். இல்லைனா வந்து ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, அன்ஸ்டேபிள் ஆனால் வீடியோ கட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் முடிச்சிருச்சு அப்படின்னு குழந்தைங்க கிளம்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேன்னு சொல்கிறேன். என் பிள்ளை வந்து ஒரு 1 week ஐ ஹேட் தட் இஷ்யூ. ஒரு அன்ஸ்டேபிலிட்டி வரும்போது he just thought, ஓ ஸ்கூல் முடிஞ்சிருது போல இருக்கு, நம்ம போருமா அப்படின்ற மாதிரி சொன்னான். லைக் அந்த சமயத்தில் ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன் என்ன பண்ணலான்னு. அன்னைக்கு ஈவினிங் நான் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி அன்ஸ்டேபிள் ஆகிற நேரம் வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து டீச்சர் வந்தோன்னே அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு விஷயம். நீங்கள் வந்து ப்ரியராக ஒரு சில சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக இப்போ கொடுக்குற டிப்பு வந்து மினிமம் ஒரு 1 month ஆனதுக்கப்புறம் தான் இந்த டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதாவது குழந்தைங்க வந்து அந்த ஸ்கூலுக்கும் அந்த டீச்சருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் டு ஆனதுக்கப்புறம், க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த டிப்பை யூஸ் பண்ண முடியும். இஃப் இன் கேஸ் ஒரு 1 month or 2 month கேச்சு நான் வந்து ஆன்சர் பண்ண மாட்டேங்க, எனக்கு போர் அடிக்குது, நான் வந்து எழுந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் சொல்ல மாட்டாங்க, பட் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும்ல, குழந்தைங்க ரியாக்ஷன் பண்ணுறத வச்சு அவனுக்கு வந்து அது பிடிக்கல, போர் அடிக்குது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் சரிப்பா நீ போ, இது என்னோட டீச்சர், இது என்னோட ஃப்ரெண்டு, நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன், நீ போ சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு கிளிக் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை நோ மம்மி, திஸ் இஸ் மை டீச்சர் அண்ட் மை ஃப்ரெண்ட், நான் தான் உட்காந்துப்பேன், நோ 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 யூ கோ, ஐ வில் சிட் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துப்பாங்க. இது ஜஸ்ட் வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி கிடையாது. இட்ஸ் லைக் ஒரு தூண்டுதல் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. எப்போதுமே ஒரு ஆக்டிவ்னஸில் அவங்கள நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். லைக் இந்த டிப் எப்போனா அவங்க அப்படியே டல் ஆகும் போது, ஏன்னா கண்டிப்பாக நம்மளே வந்து சிஸ்டம் முன்னாடி ரொம்ப நேரம் உட்காடுறோம்னு வச்சுக்கோங்களேன், வி வில் பிகம் டயர்ட். அது மாதிரி தானே குழந்தைங்களும் ரொம்ப டயர்டாகுவாங்க. ஸோ கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது இல்லை இது ஏன் டீச்சர், என்னோட ஃப்ரெண்டுப்பா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க திருப்பி பிரைட் ஆகிடுவாங்க. நோ மம்மி, திஸ் இஸ் மை டீச்சர், மை ஃப்ரெண்ட், யூ ஜஸ்ட் கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. திஸ் ஹேப்பன் வித் மை சன். அதனால தான் வந்து இந்த டிப் கொடுக்குறேன். அண்ட் தீஸ் ஆர் ஆல் த டிப் நான் வந்து ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு கொடுத்தேன். அண்ட் தே வர் வெரி வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு இடமா குழந்தைங்க உட்காரவே மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இதில் ஒரு சில டிப்லாம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு they just said me, you gave us a good tip, நல்லா ஒர்க் ஆகுது அண்ட் வெரி ஹாப்பின்னாங்க. ஸோ அதனால தான் வந்து ஓகே இது ஒரு நல்ல விஷயமா இருக்கே, இதை நம்ம மற்ற பேரண்ட்ஸ்க்கெலாம் சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு நினச்சி தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ இப்போது இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஹோப் திஸ் டிப்ஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இப்போது நாளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிப்ஸ்லாம் வந்து பயன்படுத்தி பாருங்கள். அண்ட் ஜஸ்ட் டெல் மீ எப்படி ஒர்க் ஆச்சு, டே சிட்டிங் ஆர் நாட் அப்படிங்கிறதுலாம் எனக்கு ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் கொடுங்க. ஐ வில் ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் as I said, letter B next அதாவது கம்மிங் டியூஸ்டே வந்து வருது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா just give me a big thumbs up. Okay, thank you.